ஓம் தர்மகேசாய வித்மகே வாக்வி சுத்தாய தீமகி தன்னோ சிவ பிரச்சோதயாது. காஸ்மோவியனர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மே மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று சுபமுகூர்த்த நாள், சந்திர தரிசன நாள். என்றும் உங்கள் அனைவருக்கும் திருவாரூர் மாவட்டம் ஸ்ரீவாஞ்சியம் ஸ்ரீ மங்களநாயகி சமேத ஸ்ரீ வாஞ்சிநாதேஸ்வர சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். சிறப்பான ஸ்தலம், சிறப்பான மூர்த்தி, யமபயம் நீக்கும் ஸ்தலம், ஆயுள் அபிவிருத்தி, ஐஸ்வர்யம், குழந்தை பாக்கியம், விவாக பிராப்தத்துக்காக வணங்க வேண்டிய மூர்த்தி அம்பாள் மற்றும் ஸ்தலம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள பராபவ வருஷம் வைகாசி மாதம் 4ஆம் நாள். இன்று இரவு 9:19 வரை துதியை திதி உள்ளது. அதன் பின்னர் திருதியை திதி உள்ளது. இன்று மதியம் 2:23 வரை ரோஹிணி நட்சத்திரமும் அதன் பின்னர் மிருகசீரிஷ நட்சத்திரம் உள்ள நாள். இன்று முழு நாளும் சித்த யோகம் உள்ளது. இன்று சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரை உள்ளது. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். சிந்தித்து செயல்படும் மேஷ ராசி அன்பர்களே, மிதுன ராசியிலே இருக்கின்ற புதன் பகவானால் சகோதர உறவு பலப்படும். வியாபாரத்திலே, தொழிலிலே, பணியாட்கள் மூலமா இருந்த சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பிலே கவனம் ஏற்படும். விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களிலே நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். ரிஷப ராசி அன்பர்களே, அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய நாள். ராசிக்குள் சந்திர பகவான் இருக்கிறார். படபடப்பு, டென்ஷன் இருக்கும். மாணவர்களுக்கு விரும்பிய காலேஜில் அல்லது யூனிவர்சிட்டியில் படிக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. காதல் கைகூடும். தம்பதிகளிடையே சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு கால பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. மிதுன ராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் துலங்கும் நாள். மனசுல இருந்த சில குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். கலைஞர்களுக்கு உதிரி வருமானம் உண்டு. வியாபாரத்திலே அதிரடி மாற்றங்கள் சில பேர் பண்ணுவீங்க. டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட், ஜவுளி சம்பந்தமான வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலை தேடுபவருக்கு கூடுதல் முயற்சி தேவை. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு வீரபத்திரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. நினைத்ததை சாதிக்கும் கடகராசி அன்பர்களே, சுக்கிர பகவானால் சில விரயங்கள் ஏற்படும். மனசுல குழப்பங்கள் இருக்கும். மாணவர்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல மனசு அலைப்பாயும். பெண்கள் உறவுகள் விஷயத்துல கவனமா இருக்கணும். ஆண்கள் பண விவகாரங்களில் கவனம் தேவை. உறவுகள் கசக்கும். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நாள். அதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்துல நீங்கள் கவனமா இருக்கணும். பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கவனம் தேவை. வண்டி வாகனங்கள் ஓடுற போது டைவர்ஷன் வேண்டாம். டிராஃபிக் ரூல்ஸை ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுங்க. சிலருக்கு வாகன யோகம் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. உழைப்பால் உயரும் சிம்மராசி அன்பர்களே, சுக்கிர பகவானால் சின்ன சின்ன யோகங்கள் வந்து சேரும். அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால உங்கள் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி நண்பர்கள் விஷயத்தில் கவனம் தேவை. எதிரிகளால் சில தொல்லைகள் வந்து போகும், ஆனால் சமாளிச்சிருவீங்க. ஐடி ஊழியர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு
மகாவிஷ்ணு வழிபாடு, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. கன்னி ராசி அன்பர்களே, சிறப்பான நாள். நல்ல செய்திகள் வந்து சேரும். குறிப்பா கல்யாணம், விவாகம், திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல செய்திகள் வந்து சேரும். குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுடைய தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா பாசிட்டிவான ரிசல்ட் வந்து சேரும். என்டர்டெயின்மெண்ட் செக்டாரில் இருப்பவர்கள், மீடியா, சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்கள் சுறுசுறுப்பா இருப்பீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு விநாயகர் வழிபாடு, அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். துலாம் ராசி அன்பர்களே, அமைதியா இருக்க வேண்டிய நாள். சந்திராஷ்டமம் இருக்கு, நான் உண்டு என் வேலை உண்டுன்றீங்க. ஃப்ரீ அட்வைஸுக்கு போகாதீங்க. பிரயாணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமா இருங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட தேவையில்லாத விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. சீக்கிரட்டான விஷயங்கள் சீக்கிரட்டாவே இருக்கட்டும். காதல் கசக்கும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது. சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு சித்தர்கள் வழிபாடு, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. விருச்சிக ராசி அன்பர்களே, பொறுமையோடு இருக்க வேண்டிய நாள். எந்த விஷயத்துல பொறுமையா இருக்கணுமோ அந்த விஷயத்துல இருக்கணும், எல்லா விஷயத்திலையும் கிடையாது. மாணவர்களுக்கு ஏற்றமும் இரக்கமும் உள்ள நாள். பரம்பரை சொத்து, மூதாதைய சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல சில பேருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். சுப காரியங்கள்ல பங்கு பெறுவீங்க. உங்களுடைய நண்பர்களை சந்திப்பீங்க. அதே மாதிரி மொபைல் சம்பந்தமான பிசினஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு, அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். தனுசு ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். யார்கிட்ட உண்மையாவே உங்கள்கிட்ட அன்பு காட்டுறவங்கள்ட்ட, அன்பு செலுத்துறவங்கள்ட்ட, உண்மையா இருக்கிறவங்கள்ட்ட விட்டு கொடுத்து போங்க. காதல் இனிக்கும். புது நட்பு கிடைக்கும். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வச்சிருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு சிவபெருமான் வழிபாடு, அதிர்ஷ்டமான நிறம் நீலம். மகர ராசி என்பர்களே, சுகமான நாள். ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படும். ஓரளவுக்கு கிரகங்கள் எல்லாமே இப்ப உங்களுக்கு சூப்பரா இருக்கு. தசா புத்தியும் நல்லா இருந்ததுன்னா உங்களை பிடிக்கவே முடியாது. விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அனுகூலமான நாள். உறவுகள் பலப்படும். வேலையை பொறுத்தவரையில் இருந்த சில பிரச்சனைகள் குறையும். வேலை மாறணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு, அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். கும்பராசி என்பர்களே, உயர்வான நாள். குரு பகவான் இப்போ உங்களுக்கு சாதகமா இருக்கார், ஆனா பயிற்சிக்கு அப்புறம் சாதகம் இல்லை. ஸோ அதனால பண்ண வேண்டிய சில நல்ல விஷயங்கள்லாம் இப்போவே பண்ணிடுங்க, இல்லைன்னா ஒரு 4 மாசம் வெயிட் பண்ணணும். சகோதர வழியிலே இருந்த சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். வேலையை பொறுத்தவரையில் சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். கடல் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு குலதெய்வ வழிபாடு, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மீனராசி என்பர்களே, சின்ன சின்ன யோகங்கள் வருகின்ற நாள். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டு. கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். முடிஞ்சா திருஷ்டி சுத்தி போடுங்க, நிறைய திருஷ்டி உங்களுக்கு இருக்கு. பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். வாகன யோகம் உண்டு. வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளிலே ஏற்றம் இறக்கம் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு சுதர்சனர் வழிபாடு, அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். நன்றி, வணக்கம்.